10th standard maths common quarterly examinationக்காக previous various district question paper with detailed solution ஓட அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் from JK Tuition Center மதுரை. இந்த மாதிரி various district question paper நீங்க நல்லா தரவா பார்த்துட்டனா you will get more than 90% of the marks கண்டிப்பாக வாங்க முடியும் students. Let us start part B question number 17. I am Jaykumar. So solve பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ 5x concurrent 4 mod 6 கொடுத்திருக்காங்க. 5x minus 4 is equal to 6n. Okay, 5x is equal to 6n. The minus 4 அங்கிட்டு கொண்டு போயிருங்க, plus 4 மாறிடும். அப்போ x is equal to 6n plus 4 by 5. இந்த 5 இங்கிட்டு கொண்டு போனால் division ஆயிரும். Okay, இப்போ நீங்கள் n is equal to 1 போடுங்க, x is equal to என்ன வரும் பாருங்க, 6 into 1 plus 4 by 5. So 10 by 5 is equal to 2. அப்போ n is equal to நீங்கள் 2 போட்டு பாருங்கள் ஃப்ராக்ஷன் வரும், 3 போட்டு பாருங்கள் ஃப்ராக்ஷன் வரும். அப்போ n equal to என்ன நம்பர் போட்டேன்னா, ஸோ எனக்கு இன்டிஜர் வரும்னா இங்கே மோடு 6 இருக்கிறதுனால நான் 6 போட்டால் கரெக்டாக வந்துடும். பாருங்களேன், x is equal to 6 into 6 plus 4 by 5. அப்போ 40 by 5 is equal to 8 வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இதனுடைய டிஃபரன்ஸ் என்ன இருக்குது, 5. ஏன்னா டிவிஷனபிள் ஆஃப் 5 இருக்கனால இதனுடைய டிஃபரன்ஸ் 5 இருக்குது. அப்போ நெக்ஸ்ட்டு என்னுடைய வேல்யூ 11 போட்டால் எனக்கு கரெக்டாக இன்டிஜர் கிடச்சிடும். பாருங்களேன். ஓகே, ஸோ 70 by 5 which is equal to 14. ஸோ எக்ஸுடைய வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் எழுதணும், 2, 8, 14. ஸோ என்னுடைய டிஃபரன்ஸ் என்ன இருக்குது, 6 இருக்குது. அப்போ 20 and so on. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் ஆன்சர். Wish you all the best. Subscribe பண்ணுங்க, plus like பண்ணுங்க, plus share பண்ணிட்டு பாருங்க students. Thank you.